இன்னைக்கு தாக்கல் செய்யப்பட்ட மத்திய பட்ஜெட்ல முழுமையா என்ன சொல்லப்பட்டிருக்கு, இது எந்த அளவுக்கு பயனளிக்கும், மக்களுக்கு எந்த அளவுக்கு பயனளிக்கும், அதே போல வர்த்தகத்துக்கு எந்த அளவுக்கு பயனளிக்கும்ன்றத முழு விவரத்தை கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சுரேஷ். இந்த பட்ஜெட் வந்து காசு அதிகமா ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய பட்ஜெட் கிடையாது. இது வந்து எதுக்குன்னா இந்தியாவை ஸ்மார்ட்டா உருவாக்குறதுக்கு உண்டான பட்ஜெட். இதுதான் நம்மளுடைய பிரைமரி டார்கெட். நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது. நம்ம 12 லட்சம் கோடி ஓவராலா இந்த பட்ஜெட் மூலம் வந்து ரெகுலேட் பண்ணாலும் இது ஒரு 4-5 வருஷத்துக்கு உண்டான லாங் டேர்ம் பிளான். இந்த ஒரு வருஷத்துக்கு மட்டுமானது கிடையாது. இது அடுத்த விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. மூணாவது விஷயம் என்னன்னா 7 ஸ்ட்ராட்டஜிக் செக்டார்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ண போறோம். அந்த 7 செக்டார் என்னென்னு பார்த்தாச்சு. அதையும் வந்து விக்க நான் வந்து சொல்லிடுறேன். செமிகண்டக்டர், நம்மளுடைய முக்கியமா இந்த குளோபல் காம்படிஷன், நம்ம ஜியோ பொலிட்டிக்கல் பத்தி பேசணும். இது எல்லாத்துக்குமே வந்து நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இனிமே ஃபியூச்சர்ல செமிகண்டக்டர்ஸ். டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிறதா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால அது கரெக்டான விஷயத்துல அந்த ஸ்ட்ராட்டஜி செக்டார்ல செமிகண்டக்டர்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், ரேர் எர்த் மெட்டீரியல்ஸ், கெமிக்கல்ஸ், பயோஃபார்மா, கண்டெய்னர்ஸ் அண்ட் கேபிட்டல் கூட்ஸ். ஸோ இது சம்பந்தமான இன்வெஸ்ட்மெண்ட் தான் வந்து மெஜாரிட்டியா இருக்குன்றத பார்த்துருக்கோம். அதுக்கடுத்தது பிரைமரியா இந்த ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஏரியாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்படி சஸ்டைனபிளா நம்மளுடைய எக்கானமியை குரோத் ஆக வைக்கிறது. இப்போ இந்த வருஷம் வந்து நம்மளுடைய எக்கானமி 4.5 ட்ரில்லியன் ஃபார் எக்ஸாம்பிள்னா, அதை கம்மி ஆகாம அடுத்தது இன்க்ரீஸ் ஆகணும். அது கம்மி ஆகக்கூடாது. அதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஃபோக்கஸ் பண்ணப்பட்டிருக்கு. நம்ம சிட்டிசன்ஸை வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய அவங்களுடைய ஸ்கில்ஸை எப்படி இன்க்ரீஸ் பண்றது, அதை எப்படி வந்து இன்னும் வந்து அந்த ஸ்கில்ஸை ஓவரால் குளோபல் லெவல்லையும் நம்ம இந்த காம்படிட்டிவ்னஸ் இருக்கு இல்லையா அக்ராஸ் த வேர்ல்ட், அதுல எந்த அளவு நம்மளுடைய ஸ்கில்ஸ் என்ன இம்ப்ரூவ் பண்ணி யூஸ் பண்றதுன்றத ஃபோக்கஸ் பண்றதுக்கு உண்டான ஒரு ஏரியாவில் இன்வெஸ்ட் பண்ண போறோம். அடுத்தது என்ன பண்ண போறோம்னாக்கா, இந்த ரிசோர்ஸஸை வந்து இப்போ ஒரு மாநிலம் மட்டும் இல்லாம அதை கிராஸ் ஃபங்க்ஷனலா இப்போ ஒவ்வொரு மாநிலத்துல இருக்கக்கூடியதை ஷேர் பண்ணி எப்படி வந்து முழுமையா வந்து பயனடையலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கும் நிறைய ஸ்பெண்ட் பண்ண போறோம். அதுக்கடுத்து முக்கியமா இந்த ரீஸ்ட்ரக்சர், ரீஃபார்ம் பண்ணக்கூடியது நான் சொன்ன மாதிரி இந்தியாவோட செமிகண்டக்டர் மிஷன் 2.1 அதுல பிரைமரி ஃபோக்கஸ். அடுத்ததா மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஃபார்மால பயோஃபார்மா சக்தி இனிஷியேட்டிவ் வந்து கிட்டத்தட்ட 10,000 கோடி அடுத்த 5 வருஷத்துல. இது வந்து எதுக்குன்னா ஒரு குளோபலா பயோஃபார்மாவோட ஹப்பை இந்தியாவில வந்து உருவாக்கும். அதுக்கடுத்தது அரௌண்ட் 200 லெகசி இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் வந்து நடக்கும். பழைய மாடல்ல எந்தெந்த இண்டஸ்ட்ரிலாம் ரன் ஆயிட்டு இருக்கோ அதெல்லாம் இந்த டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி அவங்கள வந்து பூஸ்ட் பண்ற விதமா அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் இருக்க போகுது. அதுக்கடுத்ததா இந்த சாம்பியன் எம்எஸ்எம்இஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த மைக்ரோ ஸ்மால் மீடியம் கம்பெனிஸ்க்கு அவங்களுடைய குரோத்துக்காக கிட்டத்தட்ட 10,000 கோடி எஸ்எம்இ குரோத் ஃபண்ட் அலோகேட் பண்ணப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா ஃபண்ட், அதாவது நம்ம எந்த நாட்டையும் சேராம நம்ம நாட்டுல இருக்கணும். நீங்க சொன்ன மாதிரி அந்த செல்ஃப் ரிலையபிலிட்டி, யாரையும் சார்ந்து இருக்க கூடாது அப்படின்ற அது சம்பந்தமான இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு மட்டும் ஒரு 2,000 கோடி கிட்ட அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்க்கும்போது ஏரியாஸ் என்னென்னலாம் நம்ம இம்ப்ரூவ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் கனெக்டிவிட்டி. அந்த ஜஸ்ட் ஒரு ஓவரால் ஓவர்வியூ கொடுத்துட்றேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அர்பன் அப்புறம் ரீஜனல் டெவலப்மெண்ட்ல நான் சொன்ன மாதிரி இந்த சிட்டி எக்கனாமிக் ரீஜன்ஸ் அதுக்கு மட்டும் ஒரு 5,000 கோடி ரூபாய் அலோகேட் பண்ணியிருக்கோம் அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு. அதுக்கடுத்து பிசிக்கல் பாலிசி அதை வந்து இம்ப்ரூவ் பண்ண போறோம். நம்ம ஏற்கனவே இருக்கக்கூடிய பாலிசியஸ் ஸ்ட்ராட்டஜியை வந்து இம்ப்ரூவ் பண்ண போறோம். அது சம்பந்தமா நிறைய கன்சாலிடேஷன்ஸ் வந்து நடக்குது. அதுக்கு ஒரு விதமான ஃபண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அலோகேட் பண்ணியிருக்கோம். டாக்ஸ்ல வந்து நான் சொன்ன மாதிரி நமக்கு வந்து இந்த வாட்டி வந்து பேசிக் இன்கம் டேக்ஸ் ஸ்லாப்லலாம் வந்து எந்த சேஞ்சும் கிடையாது. ஆனா பாத்தீங்கன்னா இந்த மெஷர்மெண்ட்ஸ் அப்புறம் இந்த டாக்ஸை வந்து இந்த ஈஸ் பண்ணக்கூடிய, அதாவது கஷ்டமா இருக்கக்கூடிய ஏரியால எங்கெங்கெல்லாம் காம்ப்ளெக்ஸா இருக்கோ அந்த ப்ராசஸை வந்து சிம்பிளிஃபை பண்றாங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ மேபி அடுத்த ஒரு 2-3 வருஷத்துல வந்து இந்த டாக்ஸேஷன் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா ஹியூமன் கேபிட்டல், சோசியல் டெவலப்மெண்ட். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சோசியல் டெவலப்மெண்ட்ன்றது என்னன்னா, நம்ம என்னென்னலாம் நீங்க செலவு நம்ம எல்லா மக்களுக்கும் பண்ணினாலும்
பொதுவா சமூகத்துக்குன்னு ஒரு சில செலவுகளை நம்ம பண்ணியாகணும். அதுக்கு சம்பந்தமாவும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் அது வந்து டீடைல்டா வந்து என்ன எவ்வளோ இங்கெங்கன்றது இப்போதைக்கு நம்ம தெளிவா சொல்ல முடியாது. பட் செக்டார் வைஸ் பாத்தீங்கன்னா சோஷியல் டெவலப்மெண்ட், ஹியூமன் கேபிட்டல்ல எஜுகேஷன், ஹெல்த், டூரிசம், ஸோ இது மூணுத்துக்கும் வந்து ப்ரியாரிட்டைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டூரிசம்ல வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்ற ஒரு பிளானை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அது சர்வீஸ் சம்பந்தப்பட்ட growth. இப்போ ஃபாரினர்ஸ்லாம் வர்றாங்க, இல்ல டூரிசம் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு உண்டான ஒரு மெத்தட். அடுத்து இன்னொரு 2 ஏரியா இருக்கு, அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் எக்கானமி. அது பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து என்னென்ன மெத்தட்லலாம் என்ஹான்ஸ் பண்ணலாம், அப்புறம் மீனவர்களுக்கெல்லாம் எப்படி சப்போர்ட் பண்ணலாம், அது மட்டும் இல்லாம இந்த அக்ரிகல்ச்சர்லயும் நம்மளுடைய ரூரல் எக்கானமிலையும் ஏஐயை எப்படி எனேபிள் பண்றது. ஒரு விவசாயத்துல ஏஐ வந்தா எப்படி இருக்கும், ஸோ அது ப்ரொடக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுமா பண்ணாதா, ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண போறோம். அது சம்பந்தமான டாபிக்ஸும் வந்து உள்ள இருக்கு. கடைசியா பாத்தீங்கன்னா எனர்ஜி. ஸோ இந்த எனர்ஜின்றதுதான் வந்து சோர்ஸ். இப்போ நம்ம பண்ற எல்லாமே அதுல தான் ஒர்க் ஆயிட்டு இருக்கு. ஈவன் ஒரு ஏஐ நீங்க ஒர்க் பண்ணா கூட அதுக்கு உண்டான டேட்டா சென்டர்ஸ்க்கு அவ்வளோ கரண்ட் தேவைப்படுது, அவ்வளோ எனர்ஜி தேவைப்படுது. ஸோ மிஷின்ஸா இருக்கட்டும், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களா இருக்கட்டும், எல்லாமே வந்து அதுல தான் ஒர்க் ஆகுதுங்களா. ஸோ அது சம்பந்தமா ப்ரொமோஷன். ஸோ ரேர் எர்த் அப்படின்றது தான் இம்பார்ட்டன்ட். அலுமினியம், காப்பர், இரும்பு, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா பொருட்களும் இந்த ரேர் எர்த் எலிமெண்ட்ல தான் வருது. சப்போஸ் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு கிளீன் எனர்ஜி எப்படி பண்றது, அந்த மாதிரியான விஷயங்களுக்கு கொஞ்சம் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாம கடைசியா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த நியூக்ளியர் ப்ராஜெக்ட் சம்பந்தமான விஷயத்துக்கு டியூட்டி எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. பேட்டரி ஸ்டோரேஜ் வந்து பண்ணக்கூடிய பிஸ்னஸ்க்கு வந்து நிறைய இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து அந்த பயோகேஸை வந்து எப்படி நம்ம பிளெண்ட் பண்ண போறோமோ அது சம்பந்தமான விஷயங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயில்டா போனோம்னா நமக்கு தெரியும். பட் ஓவராலா பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட் எப்படி இருக்கும் அப்படி பட்ஜெட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இந்த பட்ஜெட் வந்து என்னன்னா போன வருஷம் பட்ஜெட் மாதிரி இது கிடையாது. இந்த பட்ஜெட் பொதுவா நம்ம ஏற்கனவே இருக்கக்கூடிய ஏரியால எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ அதை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமான பட்ஜெட்டா தான் இந்த பட்ஜெட் இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 லட்சம் கோடி செலவு பண்ணியிருந்தாலும் நம்ம டார்கெட் பண்ற செக்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேஜரா ஒரு 7 ஸ்ட்ராட்டஜிக் செக்டார்ஸ் தான் வந்து டார்கெட் பண்றோம். இது எல்லாமே எதுக்கு அப்படின்னா கிளியரா ஒரு ஒன் கோலை வந்து நோக்கி போற மாதிரி தான். ஸோ இந்தியாவோட மொத்த டார்கெட்டும் இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா குளோபல் காம்படிட்டிவ்னஸ். ஸோ இந்தியா, ரஷ்யா, அந்த நம்ம சைடு இருக்கக்கூடிய கண்ட்ரி இல்லாம ஜியோ பாலிட்டிக்லயே பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு ஈக்குவலா இருக்கவங்க கூடயும் கம்பீட் பண்ண வேண்டியது இருக்கு. நம்மளை தாண்டி இருக்கக்கூடிய யூஎஸ் மாதிரியான கண்ட்ரிஸ் கூடயும் கம்பீட் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்க்கு நம்ம பட்ஜெட் வந்து வெறும் உள்ள இருக்கக்கூடிய உற்பத்தி அது சம்பந்தமாவும் இருக்கு. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா குளோபலா எப்படி நம்ம கம்பீட் பண்ண முடியுமோ, ஜியோ பாலிட்டிக்கல் லெவல்ல எப்படி கம்பீட் பண்ண முடியுமோ அதை பத்தியும் இருக்கு. ஸோ இப்போ வரை நம்ம இன்னும் ஒரு டீட்டெயிலா பண்ணல, அனாலிசிஸ் பண்ணல. பட் ஆனா வேணும்னா நம்ம பண்ணலாம். பட் இந்த பட்ஜெட் மெயினா இப்ப நம்ம பார்த்த வரை பாத்தீங்கன்னா ஒரு இந்தியாவை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு எங்கெங்கெல்லாம் பணம் செலவு பண்ணணுமோ, எங்கெங்கெல்லாம் வந்து பட்ஜெட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இல்ல எத்தனை லட்சம் கோடி வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு, இதுல வந்து பாமர மக்களுக்கு எந்த அளவுக்கு அது பயனுள்ளதா இருக்கும் சுரேஷ்? ஓகே, இப்ப நான் வந்து பாமர மக்களை வந்து டைரக்டா இன்வால்வ் பண்ற மாதிரின்னு சொன்னோம்னா அதிகபட்சம் டாக்ஸ் மட்டும்தான். பட் இதுல வந்து ஒரு இன்டைரக்டான நிறைய விஷயத்து மூலம் வந்து பாமர மக்களை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அது எப்படி நம்ம பார்க்கணும்னா நீங்க கேட்ட மாதிரி ஒரு 12 லட்சம் கோடி மொத்தமா வந்து இதுல டார்கெட் பண்றோம் இந்த பட்ஜெட்ல. பட் கிளியரா என்ன பண்ணிருக்காங்க, ஒரு 3 செக்டரா இந்த ஸ்ட்ராட்டஜிக்கலி என்ன பண்ணிருக்காங்கன்னா 3 ஏரியால ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. அது வந்து அந்த கர்த்தவ்யா தானே வருது, அதை போட்டிருந்தாங்க. இதை மட்டும் கட் பண்ணிக்கங்க. இல்ல நீங்க சரி ஓகே அழகா பேசுறீங்க, அந்த இடத்துல நித்தாதீங்க தலைவர் எல்லாம், நீங்க இருக்கோ இல்ல போங்க அப்படியே.
சோ இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த கர்த்தவ்யா கோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 செக்டார்ல வந்து பிரிச்சிருக்காங்க. அந்த 3 செக்டார்ல தான் வந்து நம்மளுடைய ஹோல் பட்ஜெட்டுமே வந்து போகுது. என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல வந்து சஸ்டெயின் எக்கனாமிக் growth. இப்போ நம்மளுடைய ஜிடிபி லெவல்லயும் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, இல்ல நம்ம இன்டர்நேஷனல் லெவல்லயும் சரி, நம்மளுடைய growth வந்து பாத்தீங்கன்னா 6.8% இருந்து போன வாட்டி 7.1 இருந்தது. அப்படியே பாத்தீங்கன்னா 6.8க்கு வந்துச்சு. 6.3க்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இப்போ ஐஎம்எஃப் என்ன பண்ணிட்டாங்க, மறுபடியும் ரிவைஸ் பண்ணிட்டாங்க. அப்போ இந்தியாவால ஒவ்வொரு வருஷமும் சஸ்டெய்னபிளா growth குடுக்க முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் ஐஎம்எஃப் கிட்டயே இருக்கு. சோ இந்த மாதிரி இன்டர்நேஷனல் ஃபண்ட் குடுக்கக்கூடிய ஆர்கனைசேஷனே இந்தியா மேல கான்ஃபிடன்ஸ் இருக்கு. சோ அத பேஸ் பண்ணியும் இது ஒரு இந்த பட்ஜெட்ட வந்து மூவ் பண்றாங்க. அதோட டார்கெட் என்னன்னா, ப்ரொடக்டிவிட்டிய இன்கிரீஸ் பண்றது தான். சோ பேசிக்கா இப்ப நம்மளால வந்து ஒரு 4 ட்ரில்லியனுக்கு வந்து உற்பத்தி பண்ண முடியுது அப்படின்னா, நம்மளுடைய ஜிடிபில வந்து இப்ப 4 ட்ரில்லியன் இருக்குன்னா, அத இன்னும் எப்படி இன்கிரீஸ் பண்றது? இதுக்கு மேல எப்படி இம்ப்ரூவ் பண்றன்றது முதல் செக்டார். 2வது செக்டார் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்மளுடைய சிட்டிசன்ஸ் இருக்காங்க. அவங்கள நம்ம குடிமகன்கள எப்படி வந்து கொலாபரேட் பண்ண வைக்கலாம் மோரா. இப்போ நம்ம கிட்ட வந்து ஒரு வேலை இருக்கு அப்படின்னா, அந்த வேலைக்கு 700 பேர் வந்து தேர்ச்சி பெற்றவங்களா இருப்பாங்க. ஆனா நம்ம கிட்ட நம்ம யுட்டிலைஸ் பண்ணவங்க வந்து ஒரு 500 பேர் தான் யுட்டிலைஸ் பண்ணிருக்கோம். சோ இந்த மீதி இருக்கிற 200 பேர எப்படி யுட்டிலைஸ் பண்றது? கெப்பாசிட்டிய எப்படி இன்கிரீஸ் பண்றது சிட்டிசன்ஸ் கிட்ட? அது அடுத்த ஒரு டார்கெட். 3வது என்னன்னா, இவங்க எல்லாரையும் கிராஸ் ரீஜனலா எப்படி கொலாபரேட் பண்ண வைக்கிறது? இப்போ மும்பைல வந்து ஒரு எக்ஸ்பர்ட்ல ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருப்போம். அதே மாரி தமிழ்நாட்டுல இன்னொரு செக்டார்ல, இன்னொரு ஏரியால எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க. இவங்கள எப்படி மிங்கிள் பண்ணி ஓவரால் இந்தியாவ குரோத் கொண்டு போறதுக்கு என்னென்னலாம் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு? இத பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா அடுத்த செக்டார்ஸும் வந்து மூவ் பண்ணுது. இல்ல குளோபலா வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல டார்கெட் பண்ணப்பட்டுச்சுன்றது சரியான ஒரு விஷயம். ஆனா உள்நாட்டு விவகாரத்துல மற்ற மாநிலங்களை எந்த மாநிலத்திற்கு அதிகமான சலுகைகள் வழங்கப்பட்டிருக்கு, எந்த மாநிலத்துல இந்த மாதிரி தொழில் வளர்ச்சி இந்த மாதிரி விஷயங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு? நான் சொன்ன மாதிரி இந்த பட்ஜெட் வந்து இந்த குளோபல் காம்படிட்டிவ்னஸ் வந்து டார்கெட் பண்ணியிருந்தாலும், இப்போ பொதுவா நம்ம அந்த குளோபலா இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னாலே, நம்மளோட ஸ்டேபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகணும்னாலே, நம்ம உள்ள இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும் இந்தியாக்குள்ள. அதனால இதோட growth வந்து எல்லா இடத்துலயுமே காமனா தான் இருக்கு. ஏற்கனவே போன வருஷம் இருக்கிற மாதிரியே எந்த இதையும் கட் பண்ணல அவங்க. அது மட்டும் இல்லாம எல்லா செக்டார்லயும் ஃபோக்கஸும் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக் growth வந்து பார்த்தீங்கன்னா, ரீஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த பயோ ஃபார்மா சக்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனிஷியேட்டிவ் இருக்கு. அதுல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 10,000 கோடி இன்னொரு 5 வருஷத்துல வந்து செலவு பண்ணி ஒரு குளோபல் பயோ ஃபார்மா ஹப் அப்படின்றத உருவாக்க போறாங்க இந்தியா ஃபுல்லா. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் மைல்ஸ்டோன். நான் அடுத்த ஒரு 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளுடைய ஃபார்மா செக்டர்ல. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்தியாவோட செமிகண்டக்டர் மிஷன். ஸோ இந்தியாவில் செமிகண்டக்டர் மிஷன் 2.0 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனிஷியேட்டிவ் இருக்கு. அதை இன்னும் பெருசாக்கி எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கு அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து இந்த பட்ஜெட் மூலம் வந்து அலோகேட் பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா லெகசி இண்டஸ்ட்ரியல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கிட்ட நம்மளுடைய இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா பழைய மாடல்ல வந்து நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் வந்துருச்சு. நம்ம புது புது டெக்னாலஜிஸ் இருக்கும்போது அந்த பழைய மாடல்லையே வந்து நிறைய இண்டஸ்ட்ரியல் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். அவங்களையெல்லாம் எப்படி மெர்ஜ் பண்ணி எப்படி இந்த டெக்னாலஜிக்குள்ள கொண்டு வர்றது? ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நிறைய ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. இது உங்களுக்கு டைரக்டா நம்ம எல்லாருக்கும் இம்பாக்ட் பண்ணாது. சாதாரண குடிமகனா நீங்க வேலை பார்க்குற எல்லா இடத்துலயும் இது வந்து கூடிய சீக்கிரம் ஒரு இம்பாக்டை கண்டிப்பா கிரியேட் பண்ணும். பட்ஜெட்ல வருமான வரித்துறையில என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்திருக்கு? அது மக்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதா இந்த மாற்றங்கள் எதுவும் இருக்கா? ஓகே. ஸோ இந்த தடவை பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் வந்து நமக்கு பயனுள்ளதா கிடையாது. ஏன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸாவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாக்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அப்புறம் இந்த எக்ஸம்ஷன்ஸ் எல்லாமே நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. பட் இந்த வாட்டி என்ன ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு நார்மலைசேஷன், டைரக்ட் டாக்ஸ், இன்டைரக்ட் டாக்ஸ் இது ரெண்டுலையுமே ஒரு நார்மலைசேஷன் கொண்டு வந்திருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் ரேஷனலைசேஷன் சொல்லிட்டு அந்த டாக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
இது எதுக்குனாக்க இப்போ இந்த ஓவர்சீஸ் டூர் பேக்கேஜஸ், அப்புறம் ரெமிட்டன்ஸ், அந்த மாதிரி எஜுகேஷனல் அண்ட் மெடிக்கல் பர்பஸ், இந்த மாதிரியான பர்பஸ்க்கெல்லாம் வந்து ஒரு 2% ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சர்டைன் பீரியடை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஆட்டோமொபைல் சம்பந்தமா. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஒன் டைம் ஃபாரின் அசெட் டிஸ்க்ளோஷர் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட் டிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது எதுக்குன்னா சின்ன சின்ன டேக்ஸ் பேஸ் இருக்காங்க, நம்மள மாதிரி சின்ன சின்ன டேக்ஸ் பே பண்றவங்க எல்லாருக்கும் வந்து இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான த்ரெஷோல்ட் ஒரு விஷயத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணி அதை கொஞ்சம் ஈஸ் பண்றதுக்காக. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய பண்ணியிருக்காங்க டைரக்ட் டாக்ஸஸ்ல. ஸோ கார்பரேட் அண்ட் மார்க்கெட் அதுல என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மினிமம் ஆல்டர்னேட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஏடின்னு சொல்லுவாங்க, மினிமம் ஆல்டர்னேட் டேக்ஸ். அது வந்து பாத்தீங்கன்னா ரிடியூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு 14%. அப்புறம் பாத்தீங்கன்னா எஸ்டிடின்னு சொல்லுவாங்க, செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு, அது வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு to 0.05 நான் இந்த டிரான்சாக்ஷன்ஸ் பண்றதுக்கு. ஸோ இந்த மாதிரியான கமர்ஷியல் சம்பந்தப்பட்ட சேஞ்சஸ் வந்து நிறைய இருக்கு. இன்டைரக்ட் டாக்ஸஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கஸ்டம் டியூட்டில வந்து கொஞ்சம் ரிலீஃப் பண்ணியிருக்காங்க. ஈவன் தோ நமக்கு வந்து இனிமே தான் இந்த இந்தியா யூரோப்போட இம்பாக்ட் இருந்தா கூட இப்போதைக்கு வந்து இந்த கேன்சர் ட்ரக் அப்படின்னு சொல்லக்கூடிய ரேர் டிசீஸ் மெடிசன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது சம்பந்தமான பொருட்களுக்கும் லித்தியம் அயன் ஓர், லித்தியம் வந்து எதுக்குன்னா பேட்டரிஸ் தயாரிக்கிற எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா லித்தியம் வந்து எல்லாருக்கும் தெரியும் ஓர், அது தயாரிக்கிறதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு, ஸ்போர்ட்மேன்ஸும் நிறைய அதுக்கு உண்டான ரா மெட்டீரியல்ஸ் இருக்கு. அதுக்கு உண்டான கஸ்டம் டியூட்டில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரிலீஃப் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது பர்சனல் இம்போர்ட்ஸ். இப்போ நம்ம டேரிஃப் ரேட் என்னன்னா நம்ம டியூட்டி நம்ம பே பண்றோம்ல, அது வந்து பர்சனல் யூஸ்க்கு நம்ம வாங்கிட்டு வரும்போதோ ஒரு விஷயத்தை இம்போர்ட் பண்ணும்போதோ அதுக்குண்டான டாக்ஸ் வந்து இப்போ 20% 10% வந்து குறைச்சிருக்காங்க. இது வந்து மேபி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன். ஏன்னா எல்லாரும் வந்து வெளியூர் போயிட்டு நம்ம வாங்கிட்டு வரும்போது இல்லை ஏதோ ஒரு விஷயத்த நமக்காக நம்ம இம்போர்ட் பண்ணும்போது இருக்கக்கூடிய டாக்ஸஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. இதுல பாமர மக்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது அன்றாட வாழக்கூடிய மக்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேல வந்து வருமானம் வரக்கூடிய மக்களுக்கு அவங்களுக்கான எந்த விதமான மாற்றமும் இந்த பட்ஜெட்ல இல்ல அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாமா? ஆமா, ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்ப நம்ம ஒரு எக்ஸிக்யூட்டிவ் லெவல் அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம் இமீடியட்டா வந்த உடனே. இது படி பாத்தீங்கன்னா இதோட மெயின் ஃபோக்கஸ் வந்து பாமர மக்களை எப்படி கனெக்ட் பண்றது, அவங்களுக்கு எப்படி ஃபியூச்சர்ல இன்னொரு 4-5 வருஷத்துல அவங்களோட ஸ்கில்ஸை எப்படி டெவலப் பண்றது, அவங்களை எப்படி நம்மளுடைய அந்த எக்கானமிக்கல் ஜோனுக்குள்ள இன்க்ளூட் பண்றது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நிறைய ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு மேபி இது நடந்ததுக்கு அப்புறம் இன்னும் வரக்கூடிய இதுல பாத்தீங்கன்னா வரக்கூடிய பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா மேபி இண்டிவிஜுவலா ஃபோக்கஸ் பண்ணலாம். பட் இது என்னோட ஒப்பீனியன். ஏன்னா இந்த வருஷத்துல இருந்து நிறைய ஜியோ பொலிட்டிக்கல் மாற்றம் நடக்கிறதுனால மேபி இந்த கவர்மெண்ட் வந்து they wanted to focus இப்போதைக்கு எங்க வேணுமோ எங்க அமௌண்ட் பட்ஜெட் செலவு பண்ணணுமோ அந்த இடத்துல வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. எப்பவுமே பட்ஜெட் தாக்கல் பண்ணுச்சுன்னா அந்தந்த மாநிலங்களுக்கு எந்த அளவுக்கு பயன் இருக்கும் அப்படின்னு பார்ப்பாங்க. எப்பவுமே தமிழ்நாடு வந்து புறக்கணிக்கப்படுதுன்னு சொல்லுவாங்க. அது இந்த முறையும் நடந்திருக்கா? அதான் நான் சொன்ன மாதிரி இது வந்து பர்டிகுலர்லி ஸ்டேட் வைஸ் எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்ஸும் இல்லை ஓவரால் பட்ஜெட்ல. இப்ப ஏதாவது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வருது, இல்ல ஆல்ரெடி அலோகேட் பண்ண ப்ராஜெக்ட்ஸ், நமக்கு வந்து ஆல்ரெடி அலோகேட் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு, அதுல வந்து ஃப்ளோ ஆயிட்டு இருக்குன்னா ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. அந்த பட்ஜெட் அந்த ஃப்ளோ வந்து போயிட்டே தான் இருக்கு, அது கண்டினியூஸா போயிட்டு இருக்கு. இவங்க அர்பன்ல வந்து என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்ப நம்மளுடைய ரீஜனல் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவா ஒரு 2 விஷயம் சொல்லலாம். ஒன்னு சிட்டி எக்கனாமிக் ரீஜன் சிஇஆர் அப்படின்னு சொல்லிட்டு அதை டெவலப் பண்றதுக்காக 5000 கோடி வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு 5 வருஷத்துல. ஸோ இது ஒண்ணுதான் வந்து நமக்கு ரீஜனலா வந்து அலோகேட் பண்ணக்கூடியது, இது வந்து காமனா பண்ணக்கூடியது. ஸோ இதுல யாரெல்லாம் எந்தெந்த சிட்டி டெவலப்மெண்ட் உள்ள இன்வால்வ் ஆயிருக்குன்றதெல்லாம் வந்து ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்டா இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம நீட் டு செக் எப்படி பண்றது என்னென்னன்றத டீடைல் அனாலிசிஸ் நம்ம மறுபடியும் வந்து பார்க்கணுமே தவிர இப்போதைக்கு இந்த 5000 கோடி வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா டயர் 2 அண்ட் டயர் 3 சிட்டிஸ்.
டயர் 1ன்றது நம்மளுடைய மும்பை அந்த மாதிரியான பெரிய லெவல் சிட்டிஸ். டயர் 2 அண்ட் டயர் 3 சிட்டிஸ்க்கு வந்து அவங்களுடைய எக்கனாமிக் growth ஆகிறதுக்கு உண்டான என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் வேணுமோ அது சம்பந்தமான ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ உலக நாடுகள் இருக்கக்கூடிய இப்போ நிறைய பிரச்சனைகள், அமெரிக்கா, சீனா போன்ற நாடுகள் கூட இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வெளியுறவு வர்த்தகங்கள், இதெல்லாம் வந்து ஒரு சென்சிபிளா இப்ப பேசப்பட்டுட்டு வரும்போது கச்சா எண்ணெயினோட விலை, பெட்ரோல் விலை உயர்வு, அந்த மாதிரி ஒரு சூழலுக்கு இந்த பட்ஜெட் வந்து எந்த மாதிரியான விஷயங்களை தாக்கத்தை ஏற்படுத்துது? ஓகே, இப்போ நம்ம கச்சா எண்ணெய் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இதெல்லாம் பண்ணோம்னா நம்ம 2 விஷயத்த வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஒன்று, குளோபலா இருக்கக்கூடிய கம்பெனிஸ், இந்தியாவுடைய ஓவரால் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ஸ் அது சம்பந்தமா இருக்கக்கூடியது. அதன் மூலம் வந்து இந்தியாவுக்குள்ள லாபம் அடையக்கூடிய சின்ன சின்ன கம்பெனிஸ். ஸோ இதுல இருந்து எம்எஸ்எம்இஸ்ன்னு சொல்லக்கூடிய மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ், அவங்களுடைய growthக்கு மட்டும் 10,000 கோடி வந்து பாத்தீங்கன்னா ஃபண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. அதோட பர்பஸ் பாத்தீங்கன்னா மெயினா இப்போ ஆரம்பிக்கக்கூடிய ஸ்டார்ட் அப்பா இருக்கட்டும், இல்ல மீடியம் என்டர்பிரைசஸா இருக்கட்டும், மிட் கேப் லெவல்ல இருக்கட்டும், இந்த மாதிரியான கம்பெனிஸ் எல்லாம் அவங்களுடைய ஃபண்ட் அலோகேஷன் வந்து இப்போ கவர்மெண்ட் வந்து என்கரேஜ் பண்றத வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த கேட்டகரியா பார்க்கலாம். இட்ஸ் நாட் அ டைரக்ட் பெனிஃபிட், பட் சம்பவம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம பார்த்தவரை இது ஒன் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட்டா கருத்தலாம். இந்தியாவை பொறுத்தளவு மேக் இன் இந்தியா திட்டம், அதாவது உற்பத்தியாக இருக்கட்டும், எல்லா விஷயமும் வந்து இந்தியாக்குள்ளேயே நடக்கணும், மற்ற நாடை வந்து நம்ம வந்து கையேந்தி நிற்க கூடாது அப்படின்ற ஒரு சூழலை கையில எடுத்துதான் வந்து மத்திய அரசு பட்ஜெட் எப்பவுமே தாக்கல் செய்யப்படும். அது போல எந்தெந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும்? அதான் அகெயின் இந்தியாவோட மேக் இன் இந்தியால சொன்ன மாதிரி அதுலதான் மேஜர் செக்டார் வந்து ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. அதுல சொன்ன அந்த 7 செக்டாரை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸோ அதுல வந்து உங்களுக்கே தெரிஞ்சிடும் எது இதெல்லாம் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம். இந்த ஸ்ட்ராட்டஜிக் செக்டார்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது வந்து ஒரு 7 செக்டார்ஸ் இருக்கு. அந்த 7 செக்டார்ஸ்ல தான் மேக் இன் இந்தியாவா இருக்கட்டும், இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கட்டும், பீப்புள் உள்ள வர்றதா இருக்கட்டும், மேஜர் ஃபோக்கஸ் வந்து இந்த 7 செக்டார்ஸ் தான். செமிகண்டக்டர்ஸ் அது ப்ரொடியூஸ் பண்றது, எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங், ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ். ரேர் எர்த்னா இப்போ நம்ம சொன்ன மாதிரி காப்பர், கோல்டு, ஸோ இந்த மாதிரியான இது தயாரிக்கக்கூடிய ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் சம்மந்தப்பட்டது, மைனிங் அந்த மாதிரி சம்மந்தப்பட்டது. அடுத்தது கெமிக்கல், அப்புறம் பார்த்தீங்கன்னா பயோஃபார்மா, அப்புறம் கண்டெய்னர்ஸ் அண்ட் கூட்ஸ், கேபிட்டல் கூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 7 செக்டார் தான் வந்து பிரைமரி ஃபோக்கஸ். ஸோ நம்மளுடைய மேக் இன் இந்தியாவில் மெயினா பண்ணும்போது இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லாம் பண்றதுக்கு என்ன இருக்கணும்? கண்டெய்னர்ஸ், அது சம்பந்தமான டிரான்ஸ்போர்ட்டேஷன், லாஜிஸ்டிக்ஸ் அது சம்பந்தமா இருக்கும். அதே மாதிரி இப்போ நம்மளே ஒரு விஷயத்த மேனுஃபேக்சர் பண்ணணும், இப்போ சைனா மாதிரி நம்மளே மேனுஃபேக்சர் பண்ணணும்னா நம்ம கிட்ட ரேர் மெட்டீரியல் வேணும். இப்போ ஒரு அலுமினியம் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும்னா அலுமினியத்துக்கு உண்டான இந்த ரேர் எர்த் ஓர் வேணும், ஓர்ன்னு சொல்லுவாங்க, அது வேணும். ஸோ அதை வந்து எப்படி கொண்டு வர்றது, அதை எப்படி செக்யூர் பண்றது, ஸோ இதுதான் வந்து ஃபியூச்சர். ஸோ அது சம்பந்தமான கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட் தான் இந்த வாட்டி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் நம்மளுடைய மக்களுக்குன்னு பார்க்கும்போது டைரக்டா என்ன பெனிஃபிட் அப்படின்றது இம்மிடியட்டா இந்த வருஷத்துல வந்து கிடைக்கிற மாதிரியான எந்த ஒரு இருக்க ஒரு சில விஷயங்கள் நான் சொன்ன மாதிரி இன்டைரக்டா இருக்கு. இட்ஸ் நாட் அ டைரக்ட்.